இன்னொன்று இந்த மகளிர் உரிமை தொகை இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இலவச பஸ்ஸு மகளிர் உரிமை தொகை கேஸ் சிலிண்டர் குறையாது இது வந்து ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரால இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரால இவங்க கர்நாடகாவில் கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுறாங்க பண்றாங்க. இங்க ஜார்க்கண்ட் இவங்களும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? அது ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்களே. பாஜகவும் நானும் தர்றேன் இருக்குது. ஆமா, ரெண்டு பேரும் 1500ங்கிறாங்க, பிறகு 2100ங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க 3000ங்கிறாங்க. இந்த மகா விகாஸ் அகாடி 3000 சொன்னது இல்ல. இலவச பஸ் பயணம் ஒண்ணுமே எடுபடலையா? ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே தேர்தல் பெரிய அளவுல அங்க இது பண்ணாது, இம்பாக்ட் இல்ல. அங்கே மகாராஷ்டிரா பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஓபிசி மேட்டரும் அந்த பிரச்சனையும் அந்த இந்துத்துவா பிளாங்கும் அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இங்க அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கான காரணங்கள் ஒருவேளை சோரன் மேல ஹேமந்த் சோரன் மேல ஏற்பட்ட அனுதாபமா கூட இருக்கலாம். அது ஒரு அந்த ஃபேக்டர்ஸ் நான் பார்க்குறேன். இன்னொன்று என்ன நான் சொல்றேன்னா, இந்த இந்த மகாராஷ்டிராவில் 3 கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் உட்பட அந்த மற்ற 2 கட்சிகளும் எல்லாமே குடும்ப அரசியல் நடத்துறாங்க. குடும்ப அரசியலுக்கான ஆதரவு இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சரி, ஏன்னா குடும்ப அரசியல் என்பது நிலப்பிரபுத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது, பண்ணை அடிமைத்தனத்தோடு சம்பந்தப்பட்டது. அது இப்ப பண்ணை அடிமைத்தனம் பின்னுக்கு போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அது பின்வாங்கிடுச்சு. அது இல்ல, ஆல்மோஸ்ட் பல பகுதிகளில் இல்ல. இப்ப நீங்க அந்த பண்ணை அடிமைத்தனம் இதனுடைய விளைவாக வரக்கூடிய இந்த குடும்ப ஆட்சியை தூக்கி பிடிக்க முடியாது. குடும்ப ஆட்சியில சிக்கல் வரும்போது கட்சி இப்போ உடையுது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா என்சிபி எதிர தனக்கு பின்னாடி யாருங்கிறப்ப உண்மையா கட்சிக்காக உழைச்சிட்டு அந்த கட்சியோடயே இருந்து எல்லா தியாகங்களும் பண்ண மூத்த அண்ணன் பையங்கனாலும் கொடுக்கல. ஆமா, மகளுக்கு கொடுக்க போறாரு. சொந்த மகளுக்கு புதுசா வந்த என்ட்ரிக்கு கொடுக்குறாரு. அதனால அந்த அந்த குடும்ப அரசியலையும் அந்த மக்கள் ஏத்துக்கிறதுல நல்லா தெரியுது. அதே மாதிரியான ஒரு ஆபத்தை திமுக தமிழ்நாட்டில் எதிர்கொண்டிருக்கிறது. ஏன்னா நீண்ட காலமாக இருந்து கட்சிக்காக சிறைவாசத்துக்கு போன, ஓராண்டு சிறையில் இருந்த கலைஞருடைய மகள் கனிமொழியை புறக்கணித்து விட்டு நேத்து வந்து ஒரு பையனுக்கு கொடுக்குறாங்கிற ஆதங்கம் கனிமொழியுடைய தாயார் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது நாடார் சமூகத்தினுடைய பேக்கிங் வேற இதுக்கு இருக்குது கனிமொழிக்கு. சோ அவங்க ஏதோ கலைஞர் திமுக ஆரம்பிக்கதா கேள்விப்படுறேன். அப்படி ஆரம்பிச்சா திமுகவும் இப்ப எங்க என்சிபி என்ன பிரச்சனை அதே பிரச்சனையே திமுக எதிர்கொள்ள வேண்டி வரும். வெறும் யுத்தியில சொல்லல, இதுக்கான ஆதாரங்கள் சிலது வந்திருக்குங்கிறேன். அது எந்த அளவுக்கு போய் முடியும் நமக்கு தெரியாது. அப்ப அவங்க அதை சமாளிக்கிறதுக்காக கனிமொழிக்கு பொதுச் செயலாளர் பதவி தர்றதுக்கு ஏதோ அவங்க பல முயற்சிகளை இறங்கி இருக்கதா கேள்விப்படுறேன். அது பண்ணா அவரு கோச்சிட்டு போயிடுவாரு. துரைமுருகன் கோச்சிட்டு ஏற்கனவே கோபத்துல தான் இருக்காரு. அப்படி இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் அதுல இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையும் அதுல ரோல் பிளே பண்ணிருக்கு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட நீங்க என்னன்னா இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க நிச்சயமா பாஜக இந்துக்களை வாக்குகளை நம்பியே நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அது இந்துக்களுக்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கட்சி. அது இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக மத துவேஷத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சி. அது சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க எதிர்முனையில் அதுக்கு எதிராக நிக்கிறவங்க என்ன செய்றீங்கன்னா, எந்த அப்பீஸ்மெண்ட்டும் இல்லாம யாரையும் எந்த மதத்தையும் தாஜா பண்ணாம நாங்க என்ன மதச்சார்பின்மை கோட்பாட்டை முழுமையாக கடைபிடிப்போம் நிலை எடுப்பதற்கு பதிலாக இந்தியா கூட்டணி என்ன பண்றாங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இறங்குறாங்க. இஸ்லாமியர்களை உதாரணமா நீங்க பாத்துக்கோங்க. கர்நாடகால அவங்களுக்கு கொடுக்குறாங்க, பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 5 கொடுக்குறாங்க, 10 கேட்கறாங்க அவங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேக்வர்ட் இப்ப தமிழ்நாட்டில் கொடுக்குறோம், பேக்வர்ட் முஸ்லிம்ஸுக்கு தர்றோம் 3.5. அங்க அப்படி இல்ல, எல்லா முஸ்லீம் யார் முஸ்லீமா இருந்தா போதும் அது கொடுக்குறாங்க. இப்ப இங்க தெலுங்கானால அது பிரச்சனையா இருக்குது. அது 50% தாண்டுதுன்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்குது. 5% அறிவிச்சு 4% 50%க்குள்ள வர்றதுக்கா 4% ஆகியிருக்காங்க. இது இந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு ஆனா அது ஆரோக்கியமானது சார். குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட ஜாதி
இல்ல மத ரீதியாக ஆரோக்கியமானதா? மத ரீதியாக ஜாதி ரீதியாக இந்த இது கொடுக்கறதுக்கு இடமே இல்லை.